நடிகர் விஜயின் கில்லி திரைப்படம் 20 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று மீண்டும் தியேட்டர்களில் வெளியாகி ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. கில்லி படத்தை மீண்டும் தியேட்டரில் பார்த்தது குறித்து ரசிகர்களின் கருத்துக்களை கேட்டறிந்தோம். செய்தியாளர்கள் பவித்ரகுமார், விமல்ராஜ் வழங்கிய தகவல்கள் இவை. கடந்த 2004ஆம் ஆண்டு தரணி இயக்கத்தில் நடிகர் விஜய், த்ரிஷா, பிரகாஷ்ராஜ் நடிப்பில் வெளியான கில்லி திரைப்படம் சூப்பர் ஹிட் அடித்ததோடு மிகப்பெரிய வசூல் சாதனையும் படைத்தது. விஜயின் சினிமா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்ததோடு ரசிகர்களால் எவர்கிரீன் படமாக கில்லி இன்றளவும் கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு கில்லி திரைப்படம் 4K டிஜிட்டல் தரத்தில் தமிழகம் முழுவதும் இன்று ரீ-ரிலீஸ் செய்யப்பட்டது. தியேட்டர்களில் ஏராளமான ரசிகர்கள் குவிந்து பட்டாசு வெடித்து ஆட்டம்பாட்டத்துடன் கில்லி ரீ-ரிலீஸை கொண்டாடினர். இதே போல ஏராளமான 2K ரசிகர்களும் கில்லி படத்தை தியேட்டர்களில் இன்று கண்டு ரசித்தனர். இதுகுறித்து சென்னையை சேர்ந்த ரசிகர்கள் கீதா, சித்தார்த், சந்திரா ஆகியோரின் கருத்துக்களை கேட்டறிந்தோம். இந்த காமெடிக்கு முத்துப்பாண்டிய சீன்ஸ்க்குலாம் எப்படி ரியாக்ட் பண்றாங்க, அந்த ஃபேமஸ் டைலாக் செல்லோன்னு சொல்றதுக்குலாம் எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்றதெல்லாம் அது இந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக நான் வந்தேன். ஸோ அதான் இன்னைக்கு என் பையனை என் ஃபேமிலியோட நான் கூட்டு வந்திருக்கேன் படத்துக்கு வந்து. ஸோ நாங்கள் என்ஜாய் பண்ண வரோம். இவனுக்கு இதான் ஃபர்ஸ்ட் விஜய் படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ், இதுதான் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். இது கில்லி தான் 20 இயர்ஸ் பேக் வந்தது. பட் இப்போ நான் பார்க்குறேன், அப்போ மிஸ் பண்ணிட்டேன். ஒரே எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு. கில்லி ரீ-ரிலீஸ் குறித்து கமலா திரையரங்க உரிமையாளர் விஷ்ணுவிடம் பேசினோம். எனக்கு ஒரு விஜய் சாரோட புது படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவா இல்லை ரீ-ரிலீஸானே எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு வைப்பு, எனர்ஜி, மக்கள் மத்தியில் வரவேற்பு, அவ்வளோ டிக்கெட் ப்ரெஷர் இருக்கு. எல்லா இடத்துல இருந்து ஃபோன் கால்ஸ் வருது. மொத்தம் தமிழ்நாட்டில் 1125 தியேட்டரு, அதில் 345 தியேட்டருக்கு மேலே கில்லி ரீ-ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கில்லி ரீ-ரிலீஸ் குறித்து கருத்து தெரிவித்துள்ள நடிகை த்ரிஷா, வாழ்க்கை மீண்டும் தொடங்கிய இடத்திற்கே வந்து நிற்கும் என்பதை இதைவிட சிறப்பாக சொல்ல முடியாது என குறிப்பிட்டுள்ளார். மறுபுறம் அண்மையில் வெளியான விஜய் ஆண்டனியின் ரோமியோ படம் குறித்து சமூக வலைதளங்களில் எதிர்மறை விமர்சனங்கள் வெளியான நிலையில் ரோமியோ ஒரு நல்ல படம் என்றும் ரோமியோவை அன்பே சிவம் ஆக்கிவிடாதீர்கள் என நடிகர் விஜய் ஆண்டனி இன்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.